260 பேர் பலியான அகமதாபாத் ஏர் இந்தியா விமானம் விபத்தில் சிக்கியது எப்படி? முதற்கட்ட அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய விமான விபத்து குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஏஏஐபி அமைப்பு தற்போது இந்த அறிக்கையை மத்திய அரசிற்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள். 15 பக்கம் கொண்ட இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கருப்பு பெட்டியில் இருந்த ரகசியம் என்ன, விமானத்தின் இன்ஜின்கள் செயலிழந்தது ஏன் என்கின்ற தகவல்கள் குறித்தெல்லாம் அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. பறக்கத் தொடங்கிய 32 வினாடிகளில் விமானம் விபத்துக்குள்ளானதாக அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விமானம் ரன்வேயில் இருந்து புறப்பட்ட 32வது வினாடியில் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகிறது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விமான விபத்து ஏற்பட்டதற்கு பறவைகள் காரணம் அல்ல என்கின்ற ஒரு தகவலும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விமான விபத்து நடைபெற்ற போது பேர்ட்ஸ் ஹிட்டிங் என்று சொல்லக்கூடிய பறவைகளின் காரணமாக 2 இன்ஜின்களும் ஒரே நேரத்தில் செயலிழப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக விமானத்தை பொறுத்த வரைக்கும் 2 இன்ஜின்கள் இருக்கும். அதில் ஒரு இன்ஜின் செயலிழந்தாலும் மற்றொரு இன்ஜினை பயன்படுத்தி விமானத்தை இயக்க முடியும், பாதுகாப்பாக லேண்டிங் செய்ய முடியும் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரே நேரத்தில் 2 இன்ஜின்களும் செயலிழப்பது என்பது பேர்ட்ஸ் ஹிட்டிங் மூலமாக இருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் அந்த கருத்துக்கள் எல்லாம் பரவப்பட்டது. ஆனால் தற்போது ஏஏஐபி வெளியிட்டிருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் விமானம் பறக்கும் நிலையை எட்டியவுடன் 2 இன்ஜின்களுக்கும் எரிபொருள் செல்லாததுதான் விமான விபத்திற்கு காரணம் என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். விமானம் விபத்தில் சிக்கியது எப்படி, நொடிக்கு நொடி என்ன நடந்தது என்கின்ற அந்த மினிட் டு மினிட் அப்டேட்டையும் அந்த அறிக்கையிலே அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். விமானம் ரன்வேயில் இருந்து பறக்கக்கூடிய சூழலில், அதாவது பறக்கக்கூடிய நிலையை எட்டிய உடனும் அல்லது பறந்த உடனோவோ அங்கு ஃபியூவல் எப்படி கட்டானது என்பது குறித்த அந்த விசாரணை என்பது இதற்கடுத்து நடைபெறக்கூடிய அடுத்த கட்ட விசாரணையில் தெரிய வரும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரன்வேயில் இருந்து விமானம் எத்தனை மணிக்கு புறப்பட்டது, எத்தனை மணிக்கு கிரவுண்டில் இருந்து பறக்க தொடங்கியது, அதனுடைய உச்சபட்ச வேகம் என்ன, அதன் பிறகு அது எப்போது கீழே விழுந்தது என்கின்ற முழு தகவலையும் ஏஏஐபி அறிக்கையாக மத்திய அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதன்படி ஜூன் மாதம் 12ஆம் தேதி அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து மதியம் 1:37 வினாடிக்கு ஏர் இந்தியா விமானம் ரன்வேயில் ஓடத் தொடங்கியது. அதே விமானம் அடுத்த 36 வினாடிகளில் 153 நாட்ஸ் வேகத்தையும் எட்டியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 1:38 3வது வினாடிகளில் அது 153 நாட்ஸ் வேகத்தை அடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே விமானம் அதனுடைய ரன்வேயில் 155 நாட்ஸ் வேகத்தை எட்டுவதற்கு 38 வினாடிகள் எடுத்துக்கொண்டதாகவும் ஏஐபி கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மதியம் 1:38 9 விமானம் ரன்வேயில் ஓடத் தொடங்கியதிலிருந்து 42வது வினாடியில் பறக்க தொடங்கியது என்கின்ற ஒரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தகவலாக கொடுத்திருக்கிறார்கள். அதாவது யார் கிரவுண்ட் சென்சார் என்று விமானத்தில் இருக்கும், அதில் யார் மோடுக்கு அந்த விமானம் மாறியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்த விமானம் பறக்க தொடங்கிய 3 வினாடிகளில் 180 நாட்ஸ் வேகத்தை அடைந்துள்ளதாக அதனுடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 180 நாட்ஸ் என்பது 333 கிலோமீட்டர், அதாவது ஒரு மணிக்கு 333 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த விமானம் இயங்கியிருக்கிறது. இதுதான் விமானம் இயங்கிய அதிகபட்ச வேகம் என அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அதிகபட்ச வேகத்தை தொட்ட அடுத்த நொடிகளில் விமானத்தினுடைய 2 இன்ஜின்களும் 1 நிமிட இடைவெளிகளில் செயலிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மதியம் 1:38 43வது வினாடியில் முதல் இன்ஜின் செயலிழந்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றொரு இன்ஜின் அதற்கு அடுத்த வினாடி 1:38 44வது வினாடியில் செயலிழந்திருக்கிறது. பறக்க தொடங்கிய விமானம் அதனுடைய உச்சபட்ச வேகமாக 180 நாட்ஸ் வேகத்தை அடைந்திருக்கிறது. இதுதான் அதிகபட்ச வேகமாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 180 நாட்ஸ் வேகம் என்பது மணிக்கு 333 கிலோமீட்டர் வேகம். இந்த விமானத்தினுடைய வேகம் என்பது இதுதான் அதிகபட்சம். அதாவது இந்த விமானம் தரையிலிருந்து பறந்து அதனுடைய ஹை ஸ்பீட் என்பது இவ்வளவுதான் இருந்திருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதல் இன்ஜின் 1:38 43வது வினாடியில் செயலிழந்திருக்கிறது. இரண்டாவது இன்ஜின் 1:38 44வது வினாடியில், அதாவது 1 நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து 2 இன்ஜின்களும் செயலிழந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த இன்ஜினுக்கு அந்த ஃபியூவல் செல்லக்கூடிய ஸ்விட்ச் என்பது கட் ஆஃப் மோடில் இருந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை ரென் மோடில் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கருப்பு பெட்டியில் பதிவான விமானிகளின் குரல் என்ன, அதாவது இந்த கட் ஆஃப் மோட் ரென் மோட் என்பது எப்படி அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருப்பது என்று சொன்னால், ஒரு விமானி மற்றொரு விமானியை பார்த்து ஏன் கட் ஆஃப் செய்தாய் என்று கேட்கிறாய், அதே நேரத்தில் மற்றொரு விமானி அதனை நான் செய்யவில்லை என மறுக்கிறார். இந்த 2 கான்வர்சேஷன் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கட் ஆஃப் மற்றும் ரன் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு விமானம் ஓடுதளத்திற்கு வந்து இயக்குவதற்கு முன்பாகவே அந்த விமானத்தினுடைய 2 இன்ஜின்களும் பரிசோதிக்கப்படும். அவற்றில் ஃபியூவல் நிரப்பப்பட்ட பிறகாக 2வது இன்ஜின் செக் செய்யப்படும். அந்த 2வது இன்ஜினுக்கு ஃபியூவல் முறையாக செல்கிறது, இன்ஜின் இயங்குகிறது என்கின்ற
ஒரு ஆய்வு நடத்தப்படும். அதன் பிறகு அது கையெழுத்திடப்படும். அதன் பிறகு முதல் என்ஜின்கான ஃபியூல் நிரப்பப்படும். அதன் பிறகு அங்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கான கையெழுத்திடப்படும். அதன் பிறகாக ரன்வேக்கு வந்ததன் பிறகாக விமானம் இயங்குவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த ஃபியூவலிருந்து அந்த இன்ஜினுக்கு செல்லக்கூடிய அந்த சுவிட்ச் என்பது ரன் மோடில் தான் இருக்கும். ஆனால் இந்த விமானம் பறக்க தொடங்கிய சில வினாடிகளில் அது கட் ஆஃப் மோடில் இருக்கிறது என்கின்ற ஒரு கான்வர்சேஷனை இரண்டு விமானிகளும் பேசியிருக்கிறார்கள். இந்த விமானம் விபத்திற்குள்ளான போது சொல்லப்பட்ட தகவல் என்பது அந்த பைலட் கேப்டனாக இருக்கக்கூடிய ஒருவர், மிகவும் எக்ஸ்பீரியன்ஸான ஒருவர், அவர் தான் விமானத்தை இயக்குகிறார். அவருடன் கோ பைலட்டாக இருக்கக்கூடியவர், அவர் அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய மற்ற பணிகளை கவனித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கு கேப்டன் விமானத்தை இயக்கவில்லை, கோ பைலட்டாக இருக்கக்கூடியவர் தான் அந்த விமானத்தை இயக்கியிருக்கிறார் என்கின்ற ஒரு தகவலையும் பதிவு செய்திருக்கிறார்கள். விமானம் ரன்வேயில் இயங்கும் போதே அவருடைய அந்த ஃபியூவல் சுவிட்ச் என்பது ரன் மோடில் இருந்தால் தான் விமானம் இயங்கும் எனவும் இந்த விமானம் சார்ந்து இருக்கக்கூடிய பொறியாளர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். விமானம் பறக்க தொடங்கிய சில வினாடிகளில் அதனுடைய ஃபியூவல் கண்ட்ரோல் என்பது கட் ஆஃப் மோடுக்கு சென்றது எப்படி என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இருந்தாலும் இந்த கான்வர்சேஷன் உள்ளே போய் கொண்டிருக்கும் பொழுதே மதியம் 1:38 47வது வினாடியில் 2 இன்ஜின்களும் செயலிழந்ததன் காரணமாக அங்கே ராட் என்கின்ற ஒரு அமைப்பு தானியங்காக செயல்பட தொடங்கியிருக்கிறது. ராம் ஏர் டர்பைன் என்று சொல்லக்கூடிய அவசர காலங்களில், அதாவது ஒரு விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுது அதனுடைய ஹைட்ராலிக் பவர், அதனுடைய எலக்ட்ரிக் பவர் இதெல்லாம் தடைபட்டு விட்டால், மேலும் இன்ஜின்கள் செயலிழந்தால் உடனடியாக ஒரு ப்ரொபல்லர் ஷாஃப்ட், அதாவது ஃபேன் மாதிரி இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதன் கீழ் நோக்கி வரும். அதன் மூலியமாக மின்சாரம் தற்காலிகமாக உருவாக்கப்பட்டு அந்த விமானத்தை சேஃபாக தரையிறக்குவதற்கான பணிகளை அது கொடுக்கும். ஆனால் இந்த விமானம் என்பது 600 அடி உயரத்தில் இருந்தபோதுதான் இந்த ராட் அமைப்பு செயல்பட தொடங்கியிருக்கிறது. ஆனால் இந்த ராட் அமைப்பு முழுமையாக செயல்படுவதற்கு தேவையான உயரமும் வேகமும் கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதனுடைய வேகத்தை பொறுத்து தான் அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொபல்லர் ஷாஃப்ட், அதாவது இந்த காற்றாலை இருக்கக்கூடிய காற்றாலை எவ்வாறு சுற்றுகிறதோ அதே போல தான் இருக்கக்கூடிய அந்த ப்ரொபல்லர் ஷாஃப்ட் சுற்றும். அதன் மூலமாக மின் சக்திகள் உருவாக்கப்பட்டு அந்த விமானத்தை பத்திரமாக தரையிறக்குவதற்கு தேவையான சக்திகள் கிடைக்கும். ஆனால் இந்த விமானம் பறக்கக்கூடிய உயரம் என்பதும் குறைவு. கிட்டத்தட்ட அந்த விமானம் அதனுடைய இயக்கக்கூடிய அந்த நிலை என்பது 100 மீட்டர் உயரம் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த பகுதிகளுக்கு வந்த பிறகுதான் இதனுடைய இயக்கம் என்பது முழுமையாக இருந்திருக்கிறது. அதனால் இந்த ராட் அமைப்பும் முழுமையாக கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராட் அமைப்பு செயல்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் 2 விமானிகளும் மீண்டும் இன்ஜினை செயல்படுத்துவதற்கு ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள். 1:38 52வது வினாடி முதல் இன்ஜின்கான அந்த ரன் சுவிட்சை ஆன் செய்திருக்கிறார்கள். அதாவது கட் ஆஃப் மோடில் இருந்து ரன் மோடிற்கு மாற்றியிருக்கிறார்கள். முதல் இன்ஜின் வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. அடுத்த 4 வினாடிகள், அதாவது 1:38 56வது வினாடிக்கு இரண்டாவது இன்ஜினுக்கும் அந்த ரன் மோடை கொடுக்கிறார்கள். ஆனால் இரண்டாவது இன்ஜின் கை கொடுக்கவில்லை. ஆனால் இதற்குள் காலம் கடந்து விட்டது. அந்த விமானத்தினுடைய அந்த பறக்கக்கூடிய தன்மையை இழந்து கீழே வரக்கூடிய சூழல் உருவாகிறது. 1:39 அந்த 5 வினாடி மதியம் இந்த நேரத்தில் விமானம் பறக்க தொடங்கிய 26வது வினாடியில் விமானிகள் மேடே அழைப்பை கொடுக்கிறார்கள். அந்த மேடே அழைப்பு கொடுத்த அடுத்த 6 வினாடிகளில் விமானம் பறக்க தொடங்கிய 32வது வினாடி அது கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகிறது. விமானம் ரன்வேயில் இருந்து செல்லும் பொழுதே, அதாவது பறக்க தொடங்கிய போது அந்த கட் ஆஃப் மோடில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதா அல்லது ரன்வேயில் இருக்கும்போது அது கட் ஆஃபில் தான் இருந்ததா என்கின்ற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவிட்ச், அதாவது ஃபியூல் வழங்கக்கூடிய சுவிட்சை 2 இன்ஜின்களுக்கும் வழங்கக்கூடிய அந்த 2 சுவிட்சுகள் இருக்கும். ஆனால் 2 சுவிட்சுகளையும் நீங்கள் தவறுதலாக தொட்டால் கூட அது செயல்படாது. அதற்கு பக்கத்தில் மற்றொரு லிவர் இருக்கும். அந்த லிவரை ஹேண்டில் செய்த பிறகுதான் நீங்கள் இன்ஜினுக்கு செல்லக்கூடிய அந்த ஃபியூலினுடைய அமைப்புகளுக்கு தேவையான சுவிட்சை தொட முடியும் என ஏர்கிராஃப்ட் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பொறியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ரன்வேயில் ஓடும் பொழுதே கட் ஆஃப் இருந்திருந்தால் எப்படி அந்த விமானம் ஓடி இருக்கும்? அதன் பிறகு விமானம் பறக்க தொடங்கியதன் பிறகாக அது கட் ஆஃப் செய்யப்பட்டிருக்குமா என்கின்ற அந்த பல்வேறு கேள்விகள் நம்மிடையே எழுகிறது. இந்நிலையில் முதல் கட்ட தகவல் அறிக்கையின்படி விமான இன்ஜின்களுக்கு செல்லக்கூடிய அந்த ஃபியூவல் கட் ஆஃப் மோடில் இருந்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த விமானம் விபத்திற்குள்ளாகின்றது என்கின்ற ஒரு தகவலை இந்த முதற்கட்ட ஆய்வு அறிக்கையில் ஏஐபி தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விமானம் விபத்துக்குள்ளாதற்கான அந்த மொத்த நேரம் என்பது பறக்க தொடங்கியதிலிருந்து 32 வினாடிகள். 2 இன்ஜின்களுக்கும் எரிபொருள் செல்லாததுதான் விபத்திற்கு காரணம் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மனித தவறால் ஏற்பட்டதா அல்லது இயந்திர கோளாறா என்பது குறித்து விரிவான விசாரணை நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 260 உயிர் பலிகளை கொண்ட அகமதாபாத் விமானம் ஏர் இந்தியா விமான விபத்து என்பது ஒரு மிகப்பெரிய சோகமான சூழல் என்றாலும் இந்த கருப்பு பெட்டியில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, அதன் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் மூலமாக மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, அதாவது இனிவரும் காலங்களில் விமானங்களில் இது போன்ற தொழில்நுட்ப கோளாறோ மனித தவறுகளோ நடக்கக்கூடாது என்பதற்காக இதனுடைய ஆய்வு அறிக்கைகளை அவர்கள் சேகரிப்பார்கள். அதற்காக தற்பொழுது நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் 15 பக்க அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் செல்லக்கூடிய சுவிட்ச் கட் ஆஃப் மோடில் இருந்ததுதான் விமான விபத்திற்கு காரணம் என்கின்ற ஒரு தகவலை இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள்.